அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே நாளாச்சு. ஏன்னா நம்மளும் இந்த கொரியர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அதுலேயே வந்து டைம் போயிடுதுங்க. எனக்கும் ரீசெண்டான டைமில் வந்து உடம்புக்கு வந்து முடியலை, அதனால தான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு வரவே முடியலை. இன்றைக்கிங்க நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதாங்க? நம்ம வந்திருக்க இடம் நம்ம இருக்க புல்வாமா மவுண்டெயின் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பாதாம் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே பாதாமோடைய மரங்களில் இருக்கக்கூடிய மலர்கள் தான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நல்லா ஒயிட் கலர், அது கூட லேசான ரோஸ் கலர் கலந்துருக்குங்க. பேக் கேமராவில் வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கும் வந்து கிளியராக தெரியும், நீங்களும் வந்து பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பாதாம் தாங்க காஷ்மீரில் காய்க்கக்கூடிய மிகவும் விலை உயர்ந்த மம்ரா பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மம்ரா பாதாமோட மலர்கள் தான். இந்த மம்ரா பாதாம் இருக்குல்லங்க, இது வந்து எப்போ இந்த மலர்கள் வந்து விடும் அப்படின்னா வின்டர் பூராமே இந்த மரங்கள் எல்லாமே எம்டியாக தான் நிற்கும். இதுவே வந்து வின்டர்லாம் முடிஞ்சு மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த மரங்களில் ஃபஸ்ட்டு வந்து லேஸாக தளிர் விட ஆரம்பிக்கும். தளிரில் இருந்து அதுக்கப்புறமா மலர்கள் வந்து வரும். இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வச்சு காட்டுறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகா இந்த மலர்கள் இருக்கு அப்படின்னு. நல்லா வெள்ளை வெள்ளடின்னு இருக்குங்க மரம். இதுதான் மம்ரா பாதாமோட மரம். இந்த மரம் எப்படியும் மாஸ்டர், திஸ் ட்ரீ ஹவு மெனி இயர் ஓல்டு மாஸ்டர்? ஹா, 30 இயர் மாஸ்டர் சொல்றாங்க. இந்த மரம் வந்து 30 வருஷம் பழமையான மரமாங்க. இதோட மலர்களை பாருங்களேன் எப்படி வந்து மலர் வந்து வருதுன்னு. Master, this flower bottom side almond coming. Yeah, this flower it grows into almond. This flower becomes almond. Okay, master வந்து என்ன சொல்றாங்கடா, இந்த மலர்கள் தாங்க. This flower downside part that becomes almond. Okay, இருங்க. These petals they will fall down. But this downside part it will remain and it will grow into ஆல்மண்ட். மாஸ்டர் வந்து சொல்றாங்க, இந்த பாதாம் மரத்துல பாருங்களேன் இந்த மலர்கள் வந்து விழுந்துருவாங்க. மலர்கள் விழுந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து தான் பாதாம் வந்து வளருமா. இங்க பாருங்க, இதுல ஒரு பாதாம் கூட காஞ்சு போனது நிக்குது. இங்க பாருங்களேன், இது வந்து இந்த மரத்துல இருந்த காஞ்சு போன பாதாம். இதுதாங்க ஒரிஜினல் மம்ரா பாதாமோட. இதை வந்து நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. பாருங்களேன். இருங்க, அப்படியே மாஸ்டர்கிட்ட கேட்போம். மாஸ்டர், திஸ் ட்ரீ ஹவு மெனி இயர் ஓல்டு? This big tree, it will be 60 to 70 year. 60 to 70 year old. The smaller one it will be 30 year old. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல அந்த பெரிய மம்ரா பாதாமோட மரங்கள், இந்த மரம் வந்து 60-70 வருஷம் வந்து பழமையானதாங்க. அப்படியே இந்த சைடு பாக்குறீங்கல்ல, இந்த மம்ரா பாதாமோட மரம் வந்து 30 வருஷம் பழமையானது. இருங்க, நான் அப்படியே எங்களோட வில்லேஜையும் காமிக்கிறேன். And Mariam, these almond trees they grow here. On the mountain, not on that side. That side is wetland. Downside, if you show that side, that mountain downside is our village. சேரா கிடக்குங்க. இன்னைக்கும் வந்து லேசா ஸ்னோ வந்துச்சு, அதனால சேரா இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதாங்க நாங்க இருக்கக்கூடிய புல்வாமா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய வீடுகள். It will not grow that side. It grows always this side, upside. மாஸ்டர், சூப்பரா இருக்கு this location. This location is very beautiful. அதே மாதிரிங்க இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல அந்த வீடுகள் நாங்க இருக்க புல்வாமா வில்லேஜ்ல இருக்கக்கூடிய வீடுகள். அதுதான் நாங்க வசிக்கக்கூடிய கிராமம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுல தாங்க நாங்க ஃபார்மிங் எல்லாமே பண்றோம். This almond not growing inside the village. It will not grow that wetland side. Downside it will not grow. Suppose it grows, it will not bear almonds. Yes. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மம்ரா பாதாம் விளையக்கூடிய ஏரியா வந்து மவுண்டெயின்ல இருக்கக்கூடிய வறண்ட ட்ரை ஏரியா. மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, மம்ரா பாதாம் விளையக்கூடிய இடங்கள் வந்து வில்லேஜ்லாம் விளையாதுங்க. மவுண்டெயினுக்கு மேல, காஷ்மீர் மலைகளுக்கு மேல வறண்ட நில பகுதிகளில் தான் இந்த மம்ரா பாதாம் வந்து விளையும். மம்ரா பாதாமுக்கு அதே மாதிரி இவங்க வந்து தண்ணிலாம் விட தேவையே இல்லை. தண்ணியா எந்த வித உரமுமே இவங்க போட மாட்டாங்க. சாணம் மட்டும் அப்பப்போ போடுவாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இவங்க போட மாட்டாங்க. வாங்க நம்ம உள்ளேயும் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது லொக்கேஷன். ஜாமா யூ லாலிபாப் மாமி ஈட்டிங் ஆர் நான்? No. Can I take this? Can I eat this? Yes or no? Yes or no? அதெல்லாம் தர மாட்டாங்க ஜாமா. வாங்க நம்ம அப்படியே போகலாம். இங்கே பாருங்களேன், இன்னைக்கு ஸ்னோ வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உள்ள காலை வச்சாலே அமுக்குதுங்க. அதனால கேர்ஃபுல்லாக தான் நம்ம நடக்க வேண்டியதாக இருக்குது.
ஓ, இதில் அந்த செடியில் நல்லா அந்த பாதாமோட மலர்கள் வந்து பூத்து இருந்துச்சு. இது எல்லாமே பாதாமோட ஏரியாக்கள் தான். ஓ, பாருங்களேன். அதே மாதிரிங்க இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் உங்கள் கூட பகிர்ந்தாகணும். இப்போ நான் சொன்னேன்ல மம்ரா பாதாம் அப்படின்னு. மம்ரா பாதாம் மரத்துலேயே 2 வகையான மரங்கள் வந்து வளருங்க. இப்போ ஒரு மம்ரா பாதத்தில் வளரக்கூடிய பாதாம் வந்து ஈஸி டு பிரேக், லேசாக கையை வச்சு நசுக்கின உடனே உடஞ்சிரும். அது சாப்பிட்றதுக்கும் நல்ல இனிப்பு சுவையாக நல்ல ரிச் ஆயிலாக வந்து இருக்கும். அதே மாதிரிங்க அடுத்த விதமான மரத்தில் காய்க்கக்கூடிய மம்ரா பாதாம் ஹார்ட் டு பிரேக், ரொம்ப கடினமாக நம்ம முயற்சி பண்ணி அதை உடைக்க வேண்டியதாக இருக்கும், கல் வச்சுலாம் உடைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி மம்ரா பாதாம் வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் துவர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்கும். அதே மாதிரிங்க மம்ரா பாதாம் இப்போ சாப்பிட்றோம்ல, மம்ரா பாதாம் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மம்ரா பாதாம் சாப்பிட்றதுனால உடலோட ஆரோக்கியம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் இளமை வந்து அதிகரிக்குமாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பர்சனலாகவே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மரியும் காலையில் வந்து மம்ரா பாதாம நீ அப்படியே வந்து ஊறவெல்லாம் போட வேணா, ஒரு 5 வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்ல கிளியராக இருக்குமாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓல்டு டைமில் இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே உள்ள ஓல்டு காஷ்மீரி பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்களாம், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாதாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். அதே மாதிரி பாதாமை வந்து தேன்லாம் ஊற வச்சு சாப்பிடுவாங்களாம். ஏன்னா இந்த இடங்கள்லாம் தேன்லாம் வந்து எடுப்பாங்க. அதையும் நான் வர்ற வீடியோக்களில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி வந்து சாப்பிடும்போது ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணையில் அவங்களோட வேலையே வந்து விவசாயம் தாங்க. அப்படி விவசாயம் வந்து பண்ணையில் அவங்களுக்கு எந்தவித களைப்புமே தெரியாமல் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா. அந்த அளவுக்கு மம்ரா பாதாம் வந்து வலிமை கொண்டதாங்க. சூப்பராக இருக்குல்ல. இதை விட்டு போக மனசே இல்லை. நாங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தாங்க இங்கே மவுண்டனுக்கு வந்து வந்திருக்கோம். அதே மாதிரிங்க இதையும் சொல்லியே ஆகணும். இப்போ இந்த மம்ரா பாதாம் எல்லாம் வந்து மொத்தமாக இங்கே உள்ள விவசாயிகள் வந்து சேகரிச்சிருவாங்க. சேகரித்து இங்கே தேவையான மக்களுக்கும் வந்து சேல் பண்ணுவாங்க. அதை அப்படியே ஃபேக்ட்ரிக்கு வந்து அமுச்சு விட்ருவாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதாம் ஆயில் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த பாதாம் ஆயில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குமாங்க, ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி. என்கிட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா எனக்கு இந்த மாதிரி வந்து மம்ரா பாதாமோட ஆயில் வந்து வேணும் அப்படின்னு. நான் அவங்க ரொம்ப நாளாக என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் பேர் வந்து சொல்லலை, அவங்க ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டும் கூட. அதோட அந்த சிஸ்டர் வந்து கேட்டது, அக்கா எனக்கு மம்ரா பாதாமோட ஆயில் வந்து வேணும், பாதாமோட ஆயில் வேணும் தான் அவங்க வந்து கேட்டாங்க. எனக்கு அப்போ தெரியல. நான் சொன்னேன், சிஸ்டர் நாங்கள் இப்போ ஆயில் வந்து செல் பண்ணல, பாதாம், வால்நட், குங்குமப்பூ, தேனி இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன் நீங்கள் அடிக்கடி வந்து ஆயிலை பற்றி கேட்குறீங்களே, ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா சிஸ்டர் பாதாம் ஆயில் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஆமாம் சிஸ்டர் என் பொண்ணுக்காக நான் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், ஸ்கின்னில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. கேட்டது உண்மையாகவே இந்த பாதாம் ஆயில் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் சிஸ்டர் தொடர்ச்சியாக வந்து நம்ம அந்த பாதாம் ஆயிலே மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு வரையில் நல்ல பெனிஃபிட் வந்து கொடுத்துச்சு. அதனால தான் கேட்டேன், எனக்கு சுத்தமான ஆயில் வந்து வேணும் அப்படின்னு. ஜஹான் அதே மாதிரிங்க இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணணும். இவங்க இந்த பாதாம் வந்து வளர்க்குறாங்கல்ல, அந்த மண்ணை பாருங்களேன் எப்படி இவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு பாருங்க. மண் வந்து நல்ல சகதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மண்ணில் நீங்கள் பார்க்குறது இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல இவங்க சேர்க்குறது வந்து சாணம் மட்டும்தான் அப்படின்னு. இதெல்லாம் சாணம், மற்றபடி வேறு எதுவுமே இவங்க சேர்க்க மாட்டாங்க. கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அழகாக இருக்குல்ல இந்த இடமே, போக மனசே இல்லை. இருந்தாலும் மாஸ்டருக்கு வந்து இஃப்தாருக்கு டைம் ஆயிரும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து போயாகணும். அழகாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் இருக்கும், மாஸ்டர் திஸ் சைட் ஃபாரஸ்ட், மாஸ்டர் திஸ் சைட் எனி வைல்ட் அனிமல்? Lot of wild animals available. Yeah. Last week wild animal department they caught 1 leopard. Yes. மாஸ்டர் சொல்றாங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த பகுதிகளில் வந்து இங்கே உள்ள வனத்துறை பகுதியை சேர்ந்தவங்க வந்து சிறுத்தையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சிறுத்தை நடமாட்டோம் பாருங்க. அதே மாதிரிங்க இந்த மம்ரா பாதாமோட மலர்கள் வந்து இப்போ கொஞ்சம் தான் வந்து மலர்ந்துருக்கு. இதுவே வந்து ஏப்ரல் மே அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அந்த காயெலாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். நான் அந்த டைமும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஷூட் பண்ணி. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.